மீண்டும் மாதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சிகளில் இணைந்திருக்கிறோம். தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில பற்பல சுவாரஸ்யமான பகுதிகளை தொடர்ந்து நிகழ்ச்சியின் வாயிலாக அடுத்ததாக நாங்கள் இணையிருக்கிற பகுதி அதிதி பக்கம். அதிதி பக்கம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய ஞாபகத்துக்கு வருவது கலைத்துறையில பயணிக்கிறவங்க, அவரவர் துறையில சாதிச்சவங்க, இது போன்ற நிறையவர்களை அழைத்து வந்து நாங்க நேர்காணல் பண்றது வழக்கம். அதே போல இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் வாயிலாகவும் ஒரு சிறப்பான அதியை தான் நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். முன்பதாக மனிதனுடைய ஆளுமையும் தன்னம்பிக்கையும் இருப்பது அவனுடைய செயல், அடுத்தது அவனுடைய ஆடை. இந்த ஆடை அப்படின்னு வரும்போது முக்கியமாக பெண்களுக்கு அழகையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பது சாரி. இந்த சாரி என்பது முற்காலம் ஆரம்ப காலகட்டங்களில் நெய்யப்பட்ட ஒரு விடயம். தற்போது காலங்கள் மாறி இப்ப வரைக்கும் சாரி என்பது நிறைய மாற்றங்களுக்கு உட்பட்டு நிறைய விடங்களை வந்து கட்டுறாங்க. அதே போல இன்றைய நாள் ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் எங்களோட இணைந்திருக்கிறாங்க சாரி டிரேபிஸ்ட் கலிஸ்டா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கு. உங்களை சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு மிக மகிழ்ச்சி நீங்க நாளைக்கு. நிச்சயமாக. அதாவது வந்து நிறைய கேள்விகள் கேட்க தயாராக இருக்கிறோம். அதாவது இந்த சாரி டிரேப்பிங் அப்படின்னு சொல்லும் போது அதுவும் ஒரு துறை தான். அதாவது அன்றைய காலகட்டங்களில் இந்த பிரைடல் என்ற துறையில ஒரு பாட்டா இருந்துச்சு. ஆனா இப்ப பார்க்கும்போது அதுல நிறைய பேர் அது ஒரு துறையை எடுத்து நிறைய விஷயங்கள் சாதிச்சுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் நீங்களுமே கூட. முக்கியமா வாழ்த்துக்கள் இந்த துறையில நீங்க சாதிக்கிறதுக்கு. முக்கியமாக இந்த துறைக்கு நீங்க எப்படி வந்தீங்க? எப்படி எந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஆர்வத்தை ஊட்டுனுச்சு இந்த மாதிரி விடயங்களை செய்யறதுக்கு? நான் இந்த துறைக்கு வந்தது காரணம், ஃபஸ்ட்டு நான் ஒரு தொழில் ஒன்றை செய்கிறதுக்கு ஒரு முதலீடு இல்லை. அப்படியானதுக்காக நான் பார்த்தது, முதலீடு இல்லாமல் எந்த ஒரு தொழில் செய்யலாம்னு தான் பார்த்து இதில் ஒரு ஆர்வம் இருந்தது. அப்போ அதால் நான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன்னா, அம்மாவோட சாரீஸ் தான் அதை எடுத்து ப்ளீட் பண்ணி பார்ப்பேன். பார்த்துட்டு பிறகு இப்போ தான் சமூக வலைதளங்களில் நிறைய வீடியோஸ் இருந்தானே, அப்போ நான் அதை பார்த்து செய்வேன். ஃபஸ்ட்டு சர்வீஸாக செய்து கொடுக்க வலிக்கிட்டான். பிறகு எனக்கு ஒரு ஆசை இருந்தது, இதில் இருந்தே மேலே போகணுமெண்டு. அப்போ அதால் ஃபஸ்ட்டு நான் செய்யக்க என்கிட்ட அயன் பாக்ஸ் கூட இருக்கேல. அப்போ எங்களோட அம்மா தான் ஃபஸ்ட்டு வந்த சமர்த்தி காசில் தான் எனக்கு அயன் பாக்ஸ் வாங்கி தந்தவா 3500 ரூபாய்க்கு. பிறகு நான் இதை ஒரு சர்வீஸாக செய்வோம்ண்டு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து செய்கிறது. செய்த பிறகு நான் இதிலேயே மேலே போகணுன்றதுக்காக மேலே படிக்கணும்னு படித்து பிறகு இதாலேயே இப்போ மேலே போய்கொண்டு இருக்கிறேன். நிச்சயமாக. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, கஷ்டப்பட்டாதான் இஷ்டப்பட்டபடி வாழ முடியும் என்பதுக்கு ஒரு உதாரணம். அதாவது வந்து சிறுக செய்த பணங்களை வைத்து தான் அந்த துறைக்கான பயணமும் ஆரம்பிச்சிருக்கு. மிகவும் சந்தோஷமா இருக்கு கேட்கும் பொழுது. அதாவது 4 வருட கால பயணங்கள், நிறைய மாவட்டங்களில் வந்து உங்களுடைய கிளாஸஸ் அகாடமியை ரன் பண்ணிட்டு நிறைய மாணவர்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க. முக்கியமா வந்து ஒரு டிரேபிஸ்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு சாரிக்கு அழகு கொடுக்கறது ஒரு துணியா இல்லாட்டி டிரேப்பிங்கா? என்னை பொறுத்தவரையில் இப்போ சொல்லுவா ரேப்பிங் தான் ஒரு சாரிக்கு அழகு கொடுக்குறேன்னு சொல்லுவேன். அது நாங்கள் எப்படி கட்டுறோம்ன்ற முறையெல்லாம் இருக்குது. இப்போ எவ்வளவுதான் வடிவான ஒரு சாரியாக இருந்தாலும் அது எவ்வளோ பெர்ஃபெக்டாக கட்டுறாங்கன்றதெல்லாம் இருக்குது. அதில் நான் சொல்லுவேன் ரேப்பிங் தான் அதில் இது. நாங்கள் ஒரு நுணுக்கமாக அதை பார்த்து தான் செய்வோம். இப்போ ஒரு சாரி வருதுண்டா அதை நாங்கள் இது ஒரு சாரி தானே, இதை நாங்கள் சும்மா செய்து கொடுத்துட்டு அடுத்தது பெர்ஃபெக்டாக செய்வோம் அப்படிலாம் நினைக்க மாட்டோம். இதை எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்வோம் அண்டு அப்படி தான் யோசிச்சு போட்டு எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்யுது, இன்னும் இதுலேயே வேறு ஸ்டைல்ஸ் என்னென்ன செய்யலாம் அப்படின்ட்டு அதனால் ரேப்பிங் தான் சொல்லுவேன் துணின்றது விட. நிச்சயமாக. அதாவது வந்து அன்றைய காலகட்டங்களில் வந்து சாரி என்பது ஒரு நார்மலான விடயமா கட்டப்பட்டிருந்துச்சு. அதாவது வந்து ராஜா ராணி வாழ்ந்த காலங்கள்லேருந்து சாரி என்பது உருவாக்கப்பட்டது. இருந்தாலும் காலங்கள் போக நாட்கள் மாற அந்த டிரேப்பிங் துறையும் வந்து மாறிக்கொண்டே வரும். கட்டாயமா அதில் வந்து அப்டேட்ஸ்ன்றது கட்டாயமா தேவைப்படும். எப்படி இந்த 4 வருட காலங்கள் எப்படி நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணி கொண்டீங்க? இப்போ அப்டேட்ஸ் என்ன மாதிரி இருக்குதுல்ல? முதலாவது நான் சொன்ன போல தான் நான் வீடியோஸை பார்த்தான் செய்தது. பிறகு எனக்கு இப்போ இதுலேயே பெரிய ஆக்கள் இருப்பாங்க தானே, அப்படி அவங்கள்ட்ட யார்கிட்டையா வச்சு இதில் நுட்பங்கள் ஒன்று இருக்குது, நாங்கள் இன்னொருத்தவங்களை நாங்கள் சொல்லி கொடுக்கணும்னா அதுக்கு நாங்கள் ஒன்று தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதுக்காக ஒருத்தவங்கள்ட்ட நான் லேர்ன் பண்ணி போட்டு பிறகு அதுக்கு பிறகு நானாகவே ஒரு ஸ்டைலை பார்த்து கண்டுபிடிச்சி அதை அப்படி செய்து இப்போ வரைக்கும் புதுசாக என்ன செய்யலாம். இப்போ பிரைட்ஸ் வராங்கண்டா அவங்க கேட்பாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எங்களுக்கு தேவை அப்படி கேட்பாங்க. அப்போ நான் அதை யோசித்து அதை ஒரு ஆளில் ரேப்பிங் பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி அப்படித்தான் நான் செய்து ஒவ்வொரு ஸ்டைலும் செய்கிறது. நிச்சயமாக. அதாவது வந்து சில பேர் வந்து இப்போ வீட்டில் அன்றாடம் எல்லார் வீட்லையும் பெண்கள் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, தங்கச்சி அக்கா இருப்பாங்க. ஒரு நல்ல விடயத்துக்கு போகிறாங்க, திருமண நாள், அது போல சாரிகளை வந்து பயன்படுத்துவாங்க. இருந்தாலும் பார்க்கும்போது சாரி ட்ரைப் பண்ணுறதுக்கும் சாரி அயன் பண்ணுறதுக்கும் சலூன்ஸ் வழியை கொடுப்பாங்க. சில பேர் வந்து யூடியூப் வழியை சமூக வலைத்தளங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுவாங்க. ஆனால் இதை ஒரு துறையை எடுத்து இதை மாணவர்களுக்கு உருவாக்க முடியும், மாணவர்களுக்கு இதன் மூலமாக ஒரு கற்கை கொடுக்கப்படும் என்பதுக்கும் வந்து நீங்கள் ஒரு சாட்சியாக இருக்கீங்க. முக்கியமாக வந்து உங்களுடைய SNV
பிரைவேட் லிமிடெட் என்ற கூடிய அகாடமியில் வந்து நீங்கள் நிறைய மாணவர்கள் உருவாக்கிட்டுருக்கீங்க. அதோடைய ஆரம்பம் எப்படி இருந்தது? ஆரம்பத்தில் எனக்கு இப்போ என்ன மாதிரியே நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க, இந்த முதலீடு இல்லாமல் நாங்கள் செய்யணுமுண்டு. அப்படித்தான் நான் ஃபஸ்ட்டு நான் ப்ரீ கிளாஸஸ் தான் செய்தேன் நான். ஏனெண்டா இப்போ எனக்கும் இன்னும் நான் இப்போ மேலே மேலே போகணும்னா எனக்கும் ஹெல்ப்புக்கு ஆக்கள் வேணும். இப்போ எனக்கு சர்வீஸை தான் ஃபஸ்ட்டு செய்தேன் நான். அப்போ சர்வீஸாக செய்யக்க நிறைய செலவழிக்கிட்டது. அப்போ அதால் நான் யாரையாச்சும் இதை நான் டீச் பண்ணி அவங்கள வச்சு நான் செய்யணுன்றதுக்காக அப்படி செய்ய தொடங்கினது. அப்போ பிறகு யோசித்தேன், சர்வீஸாக செய்கிறோம், இதை நாங்கள் இப்போ மேக்கப் ஒரு கிளாஸ் வந்து போகிறாங்களா அதில் ஒவ்வொன்றையும் இப்போ சாரின்றதை அவ்வளவு டீட்டெயில்ஸாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. கூட இந்த கிளாஸுக்கு வரவங்களில் மேக்கப் ஃபீல்டில் இருக்கிறவங்கள நிறைய பேர். அப்போ அதால் நான் இதையே வச்சு ஒரு கிளாஸாக செய்யணும், இதை பிள்ளைய சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக இப்போ ஒவ்வொரு ஒர்க் ஷாப்லேயும் நான் பார்த்து தான் செய்கிறது. இந்த ஒர்க் ஷாப்பில் எனக்கு எல்லாமே இருக்குது, அதால் நான் அடுத்த ஒர்க் ஷாப்பில் நீட்டாக செய்வோம், அப்படிலாம் இருக்குது இல்லை. ஏன்னா எனக்கு பயம், நான் கஷ்டப்படுத்த 4 வருஷமாக கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்தேன் நான். இப்போ ஒரு ஒர்க் ஷாப்பில் நான் அவ்வளவு இதாக செஞ்சாலும் அடுத்த ஒர்க் ஷாப்புக்கு வர மாட்டாங்க. என்ன இப்போ நான் கஷ்டப்பட்டு 4 வருஷமாக இந்த பேரை சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறேன். ஒரே நிமிஷத்தில் இதை அழிக்கிறேன்னா யாராலையும் அழிக்கலாம். அப்போ ஒன்றையும் பார்த்து தான் செய்து இன்னுமே எனக்கு என்ன ஆசைன்னா, இப்போ சில பேர் என்ன மாதிரி நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க. இப்போ நானே வேறு இப்போ மேக்கப் ஃபீல்ட் அதெல்லாம் பழகையிலாது, இதை செய்தால் தான் அதெல்லாம் பழகையில் பண்ணுறதுக்காக இதில் உழைச்சி நான் எல்லாம் பழகிட்டேன். அப்போ அப்படி ஒரு காரணத்துக்காக தான் நான் இதே மாதிரி நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க. அப்போ எனக்கு ஆசை, இப்போ என்னோட படித்த கேர்ள்ஸ்லேயே நான் இப்போ 15 டிஸ்ட்ரிக்டில் கிளாஸ் செய்துட்டேன். அவங்களையும் ஸ்டாஃபாக கூட்டி கொண்டு போய் அவங்களுக்கும் நான் சேலரி கொடுத்து அவங்களையும் இன்னும் வேறு ஃபீல்டுக்குள்ளே போகணும். இப்போ எந்த ஃபீல்டுக்கு இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு என்ன ஆசையோ அதை செய்யணுமென்றதான் எனக்கு ஆசை. ஆமாம், நீங்கள் சொன்னது போலே வந்து இந்த கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அது வந்து ஒரு பெரிய விடயம். ஏனென்றால் வந்து தான் கற்ற கல்வியை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், மற்றவர்களும் என்னை போல வளர வேண்டும் என்பது தான் உங்களுடைய ஆசையாகவும் காணப்படுகிறது. முக்கியமாக இந்த துறையில் வந்து பயணிக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த கிளாஸஸ் வைஸ், இந்த மாஸ்டர் கிளாஸ், 1 day கிளாஸ், 1 month கோர்சஸ், 3 months 6 months இப்படின்னு நிறைய பேர் செய்து கொண்டு வராங்க. ஒரு முழுமையாக ஒரு ஸ்டாரி ட்ரேப்பிங்கை எத்தனை நாளைக்குள்ளே கற்று முடிக்கலாம்? எதெல்லாம் சர்டிஃபைட் பண்ணுற ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபைடாக இருக்குது இதில்? நாங்கள் ஒர்க் ஷாப் பண்ண செய்யக்க நாங்கள் 1 day ஒர்க் ஷாப் செய்வோம். அதில் நான் என்ன செய்கிறேன்னா 25 பிள்ளைகளுக்கு மேலே எடுக்கிறதில்ல. என்னதுக்கான காரணம்டா, இப்போ நாங்கள் காசைப்பட்டு நாங்கள் செய்தோம்டா இப்போ வரவங்க ஒருத்தருக்கும் பிரயோசனமாகவே இருக்காது. இப்போ நாங்கள் லுக் அண்ட் லேர்னாக செய்கிறோம்டா ஓகே, நாங்கள் கேன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸோடு தான் செய்கிறது. அப்போ அதால் இப்போ வரவங்களுக்கு எல்லாருக்குமே திருப்தியாக ஒரு பேமெண்ட் செய்து வராங்கன்னா அவங்களுக்கு திருப்தியாக தானே இருக்கணும். அதால் நாங்கள் ஃபுல் 1 dayலேயே அவங்கள இப்போ சாரியை பற்றி எதுவுமே தெரியாமல் இருப்பாங்க. ஒரு சாரியை ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி பாக்ஸ் ஃபாலிங் செய்து தான் கொண்டு போவாங்க. அப்படி செய்கிறது. சில பேர் ப்ரைவேட் கிளாஸ், இப்போ சில பேருக்கு அந்த ஒர்க் ஷாப் வழியில் லேர்ன் பண்ண இயலாமல் இருக்கும், அப்படியே அவங்க இருப்பாங்க. அவங்க ப்ரைவேட் கிளாஸ் வருவாங்க, அது 3 நாள்லேயே லேர்ன் பண்ணிடுவாங்க. அரசு சான்றிதழ் பெற்ற கற்கை நெறிகள் அப்படி எதுவும் இருக்கா? NVQ லெவல் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் இருக்கா? சர்டிஃபிகேட் கோர்சஸ் எதுவும் இருக்கு? இல்லை, மேக்கப்பில் NVQ லெவல் எடுத்து செய்யலாம். சாரி ப்ளீட்டிங் அப்படி வரையில இன்னும் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரையில. ஆனால் இருந்தாலும் அதுவும் இன்னும் வளரும் என்று தான் நினைக்கிறேன். ஏனென்றால் வந்து இந்த துறை என்பது இப்போ நீண்டு கொண்டு வருது, நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சாதிச்சு கொண்டு வராங்க. அதன் வழியே உங்களுடைய வாழ்க்கை போக்குலையும் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் இந்த ட்ரேப்பிங் துறையில் பண்ணிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் நிறைய கிளாஸஸ் 14 மாவட்டங்களில் வந்து நீங்கள் வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தீங்க. எப்படி, என்னென்ன மாதிரி மாணவர்களோட ஆர்வம் எப்படி இருக்குது? இப்போ இப்போ நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ நான் ஒரு இடத்துல இப்போ என்ன வளர்த்ததுக்கு யாரும் சோஷியல் மீடியான்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன்னா ஸ்டார்டில் சாரீஸை ப்ளீட் பண்ணி வீடியோஸ் போடுவேன். போட கேட்பாங்க ஏன் இவங்க இப்போ கேர்ள்ஸ் அண்டா சொல்லுவாங்க. முதல் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாலே, இப்போ நான் இருக்கிறது முள்ளிவாய்க்கால் ஒரு கிராமத்தில் நான் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி ஒரு ஆக்கள் ஒரு ஃபோட்டோவை போட்டாலே கேட்பாங்க, கேர்ள்ஸ் அண்டா என்னத்துக்கு அவங்க ஒரே போட்டு கொண்டிருக்காங்க அப்படி. அதே மாதிரி என்னையும் என்னத்துக்காக ஒரே இதே வீடியோஸ் போட்டு கொண்டிருக்கிறாங்க கேட்டவன். அப்போ நான் அப்படி இன்னும் அவங்களோட கதையை கேட்காம என்ற பாட்டில் எனக்கு என்னென்னா எங்களோட அம்மா சப்போர்ட் பண்ணவ, அதால் அம்மாவோட சாரீஸ் தான் ப்ளீட் பண்ணி போடுவேன். போட்டு பிறகு நான் என்ன செஞ்சேன்னா இதை செய்து சர்வீஸாக செய்து இதாலேயே உழைச்சி எனக்கு ஒரு ஆசை இருந்தது. இப்போ ஒரு ஃபீல்டுக்கு இருக்கிறோம்னா அதில் ஒரு ஆசை மேக்கப் பண்ணால் எங்களுக்கு இந்த பிராண்டில் ஒரு திங்ஸ் வாங்கணும்னு ஆசை இருக்கும். அதே மாதிரி எனக்கு அயன் பாக்ஸில் ஃபிலிப்ஸ் பிராண்ட் இருக்குது, அந்த பிராண்ட் அயன் பாக்ஸ் வாங்கணும்னு ஆசை. அதோட ப்ரைஸ் 28. நான் ஸ்டார்டில் அயன் பாக்ஸ் வாங்குறதுக்கு காசே இல்லாமல் அம்மா வாங்கி தந்தவன். எனக்கு காசு அது வாங்கணும்ண்டு. அப்புறம் அதுக்காகவே நான் செய்து ஃபஸ்ட்டு நான் அந்த அயன் பாக்ஸ் வாங்கினேன். பிறகு என்ன செய்யறான்னா பிறகு சர்வீஸாக செய்ய வலிக்கிட்டேன். செய்து அதுக்குண்டு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி அதில்
எனக்குள்ள 3 ஸ்டாஃபை வச்சு அது செய்தேன். செய்த பிறகு பிறகு கிளாஸஸ் கொடுக்க வலிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன செய்தாலும் நான் ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் நான் அப்லோட் பண்ணுவேன். அப்போக்கி நான் கடை ஓப்பன் பண்ணிக்கையும் கேட்டவங்க என்ன லோன் கிடையா துறக்குறா அப்படியெல்லாம் கேட்டவங்க. இப்போ இப்போ எங்களோட சில பேர்ட்ட மத்தியில் இருக்குது படித்தா தான் அவங்கள மதிப்பாங்க. அப்படி ஒரு இது இருக்குது தானே. அப்போ நான் அப்படி இருக்கையும் நான் அதெல்லாம் கண்டுக்கல. அவங்க என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போகட்டும், எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் செய்கிறேன். அப்படி இருந்தும் நான் செய்து பிறகு நான் இதை படித்து இன்னொருத்தவங்களுக்கு நாங்கள் இதை சொல்லி கொடுக்கணும் என்ற இதுக்காக நான் படித்து நான் இதை டீச் பண்ண வலிக்கிட்ட பிறகு என்ன அப்படி சொன்னவங்க தாங்கள்கிட்ட பழகி தான் நான் இப்படி செய்கிறேன்டா எனக்கு அப்போக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. அப்படி சொன்னவங்க இப்போ என்ன பெருமையாக சொல்கிறாங்க தானேன்னு எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு பிறகு நான் என்ன செய்தேன்னா ப்ரைவேட் கிளாஸஸ் தான் கொடுக்க வலிக்கிட்டேன். கொடுத்தேன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. பிறகு ஒர்க் ஷாப்புகள் 15 மாதத்துக்கிட்ட கொடுத்துட்டேன். பிறகு சிலோன் தமிழ்ச்சி ப்ரைவேட் லிமிடெட் ஒருத்தங்க எனக்கு இப்போ எல்லாருலேயும் ஒரு பழக்கம் இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் பார்த்து ஒரு ஆக்களை சூஸ் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்குது. அப்படி நான் நிறைய இடத்துல ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. அப்போ நான் அதையெல்லாம் நான் ஒரு இதாக அப்போ ஏன் நான் இன்னொருத்தவங்களுக்கு நான் வேலை செய்யணும், நான் அவையோண்ட கிரியேட் பண்ண முடியாது இதை கிரியேட் பண்ணது. அப்படி செய்ய ஸ்லோன் தமிழ்ச்சின்னு ஒருத்தங்க நான் அவங்கள்ட்ட போக முன்னமே ஒரு 10 டிஸ்ட்ரிக்டில் நான் செய்துட்டேன். அப்போ அவங்கள்ட்ட இப்படி கேட்டேன். எனக்கு அவங்களும் ஓகே சொல்லி அவங்களோட சப்போர்ட்டோட அவங்களுக்கும் 4 டிஸ்ட்ரிக்டில் நான் கிளாஸ் செய்து கொடுத்துட்டேன். அவங்க எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ என்ன சொல்கிறது, இப்போ என்ன நான் செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. அண்ட் இப்போ எனக்கு ஒன்று சொல்லித்தரதுக்கு ஒரு தெரியுமில்ல, எந்த சுய புத்தியில் தான் நான் இவ்வளோ 4 இயர்ஸாக நான் இந்த ஜேர்னியில் செய்கிறேன். இந்த இயர்ஸ்லேருந்து நான் அவங்களோட என் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணது. அவங்க பெரிய ஒரு சப்போர்ட் எனக்கு. இப்போ நிச்சயமா. அதாவது வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, கல்வி என்ற ஒரு விடயம், திறமை என்ற ஒரு விடயம். திறமை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒளிந்திருக்கும் ஒரு விடயம். அது திறமை என்பதுதான் உங்களுக்கானது. கடவுளால் படைக்கப்படும் போது கடவுள் இது நீ தான், இது உனக்கு தான், இது நீ வச்சுக்கோ, இதுல தான் நீ இதுல தான் பிரபலமாக போறேன்றது. நிறைய பேர் வந்து மற்றவர்களுடைய கேலி கிண்டல்கள், சமூகத்துல என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயத்துக்காக திறமை என்பதை ஒழித்து வைத்துக் கொள்வாங்க. அதை தாண்டி கல்வி என்பது முக்கியம், திறமை என்பது முக்கியம். திறமை வளர்க்கப்பட வேண்டும். திறமைதான் உங்களுக்கான ஒரு வழி பாதையாகவும் வந்து காணப்படுகிறது. அதையும் தாண்டி வந்து இந்த அளவு தூரம் பயணிப்பதற்கு உங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது? ஃபஸ்ட்டு எங்களோட அம்மாவை சொல்லுவேன். இப்போ ஃபஸ்ட்டு சப்போர்ட் குடும்பத்திலேருந்து தான் வரணும். இப்போ சில பேர் நினைப்பாங்க படித்தா தான் மதிப்பெண் நினைப்பாங்க தானே. எனக்கு அதுக்கான சூழ்நிலை வரையலை. அப்போ நான் மட்டும் படித்தேன். நான் படித்து போட்டு அங்கால நான் இந்த ஃபீல்டு என்ன விருப்பம், அதனால் இதைத்தான் சூஸ் பண்ணேங்க. எங்களோட அம்மாவில் ஒரு குணம் இருக்குது, நான் என்ன செய்தாலும் சப்போர்ட் பண்ணுவேன். அப்படித்தான் இதுக்கு சரியான சப்போர்ட் பண்ணுவேன். நீ இப்போ நான் ஒன்று கேட்குறேன்டா, எனக்கு அத்தனை சொன்ன முதல் அந்த ஐன்பாக்ஸ் ஒன்று முண்டா வாங்கி தருவா. இப்போ வீடியோஸ் போடணும், இப்போ என்ன ஃபோன் பண்ணணும்னா தானாகவே எனக்கு ஃபோன் வாங்கி தந்தேன். அப்படியெல்லாம் செய்யுது. அப்போ எனக்கு ஆசை, எனக்கு இதுலேயே நான் மேலே போகணுமெண்டு. நான் இப்போ நான் எங்கே போகிறனாலும் எந்த கிளாஸுக்கு போகிறனாலும் பின்னாலே வருவா. அவள் கேளாக தான் இருந்தாலும் வந்து அவளுக்கு நான் சும்மா சின்ன ஒரு இதை செஞ்சாலும் அவளுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போ ஸ்கூல் டைம்லேயே நான் பின்னாலே லாஸ்ட்டில் டான்ஸ் ஆடினா கூட அழுதுருவா. அப்படியா ஏனண்டா எனக்கு நான் பிறந்து 3 மாதத்துலேருந்து அப்பா இல்லை. அதில் அம்மா தனியை தான் என்னை வளர்த்தவ. அப்போ அதால் அவளுக்கு இப்போ தான் தனியை வளர்த்து ஒரு பிள்ளை இப்படி முன்னேறதுண்டா இந்த தாய்க்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் எங்களோட அம்மா பெரிய ஹெல்ப்பாக இருந்தவ. அதே மாதிரி எங்களோட அண்ணாவும் நல்ல ஹெல்ப்பாக இருந்தது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் அப்புறம் ஹெல்ப்பாக இதாக இருந்தது. அதே மாதிரி நான் சொன்னேன் ஸ்லோன் தமிழ்ச்சி ப்ரைவேட் லிமிடெட் அவங்க இப்போ வரைக்கும் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கிறாங்க. இன்னொருத்தங்க அம்முக்காண்டு அவங்களே வேர்ல்ட் ரெக்கார்ட் ஒன்றுக்கு போடினான். அதில் இருந்தால் அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் நினைச்சினா சில பீப்புள்ஸ் இப்போ கொஞ்சம் பெரிய ஆக்களாக இருந்தால் அவங்க இந்த இதானவங்களை மதிக்க மாட்டாங்க. அப்படியே நினைச்சதை உடைச்சவங்களே அவங்கள்ட்ட தான் சொல்லணும். அவங்களாம் இப்போ வரைக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. இனிமேல் சப்போர்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. நிச்சயமா திறமைக்கு என்றுமே தடை இல்லை. அதாவது திறமை இருந்தா நிச்சயமா உங்களுக்கான ஒரு இடம் வந்து கட்டாயமா இருக்கும் அப்படின்ற சொல்லிக்கொண்டு இந்த அளவு தூரம் பயணிக்கிறதுக்கு, அதாவது நீங்க சொல்லியிருந்தீங்க ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அந்த கஷ்டம், அந்த அப்பா இல்லைன்ற ஒரு வருத்தம், அதையும் தாண்டி நானும் சாதிக்க வேண்டும். சில பேர் இருப்பாங்க அந்த கவலையோடு சமூகம் என்ன சொல்லிடுவாங்களோன்று முடங்கியிருந்து நிறைய விஷயங்கள் கல்வியோட போயிடுவாங்க, கல்வியோட நின்பாடிடுவாங்க. முக்கியமா பெண்கள் அதையும் தாண்டி இந்த மாதிரி துறைக்கு இதுலையும் சாதிக்க வேண்டும் என்று வந்தது வந்து முக்கிய வாழ்த்துக்கள். அதான் நான் சொல்லுவேன். அடுத்ததாக ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தோமா இருந்தா, இந்த அளவு தூரம் பயணிக்கிறதுக்கு நீங்க நிறைய சவால்களை எதிர்கொண்டிருப்பீங்க. அதாவது வாழ்க்கையிலும் இருக்கட்டும், அந்த துறை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், அது போல நீங்க எதிர்கொண்ட சவால்கள் என்ன? ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் சோஷியல் மீடியா தான். அதில் போடைக்க எல்லாரும் கேட்டவங்க ஏன் இதுக்குள்ளே வாரா, இந்த ஃபீல்டுக்குள்ளே ஏன் வாராண்டு. ஃபஸ்ட்டு இன்னொன்று இருக்குது, அந்த நான் சொன்னேன் கடை ஷாப்பு இதுக்குன்னு ஓப்பன் பண்ணி கேட்டாங்க, லோன் கிடையா,
துறக்கிறேன். நான் அதையும் இது செஞ்சு கொண்டு தான் இருந்தேன். அதே மாதிரி நான் இந்த ஃபீல்டுக்கு 4 இயர்ஸாக இருக்கிறேன். அப்போ என்ன ஒரு இது இருக்குன்னா எங்கள் சமூகத்தில் இப்போ பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க. பேக்ரவுண்ட் பார்த்து இப்போ என்னை விட இப்போ 1 இயரில் ஒரு ஆள் வராங்கன்னா அவங்கள கூடி வச்சு அவங்கள இன்னும் மேலே தூக்கி விடுவாங்க. இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு இப்படி இருக்கிறதால அவங்கள என்ன சொல்கிறது, அப்படியே நாங்கள் முடங்கித்தான் போகணும்னு யோசிக்கிற ஒரு இதான் இருக்குது. அதால் எனக்கு இந்த இது நானே அடுத்தவங்களுக்கு இல்லை நானே வேலை செய்யணும், நானாகவே ஒரு இதை உருவாக்கணும் தான் இதை ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு பிறகு கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன ரிஜெக்ட் பண்ணவங்களெல்லாம் அதுக்கு பிறகு கேட்டிருக்காங்க. அது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அதை விட சவாலுண்டு நான் செய்தது இப்போ சாரி ப்ளீட்டிங்னு வரைக்கும் இப்போ மேக்கப் வரைக்கும் சொல்லுவாங்க, நீ இதை செஞ்சீன்னா நீ இவ்வளோ உழைப்பா, இதில் உனக்கு என்ன இருக்குது கேட்குறவங்க இருக்கிறாங்க தானே. அப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க. பிறகு தாங்களாகவே வந்து இந்த ஃபீல்டுக்கு நீ இவ்வளோ இப்படி செய்கிறாய், நான் ஏனண்டா இதை வச்சு தான் நான் இப்போ அதுக்கப்புறம் மேக்கப் பழகினேன், நான் மெஹந்தி அறிவுக்கு அப்படி நிறைய எனக்கு என்னென்ன ஆசை இருந்ததோ அவ்வளவுத்தையும் நான் இதை வச்சு தான் செய்தேன். நான் அதுக்கு பிறகு என்ன யார் என்னென்ன சொன்னாங்களோ அந்த பேரும் வந்து என்னோட பழகினாக்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று இப்போ அந்த சொல்லுவேன் தானே, இந்த ஊருக்கு அந்த படிச்சிருக்கணும் அப்படி என்று எல்லாரும் யோசிப்பாங்களானே, அப்படி நிறைய பேர் கேட்டது ஏன் படிக்காமல் இதை முதல் ஃபஸ்ட்டு மதிக்கவே இல்லை இப்படி ஒரு இது செய்கிறேன்ட்டு. பிறகு நான் அந்த கிளாஸஸ் கொடுக்க வலிக்கிட்டோன்னா கொஞ்சம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஃபீட்பேக் கொடுப்பாங்களானே, இப்போ பேசிக்கே தெரியாமல் இந்த கிளாஸுக்கு வந்து இப்போ பேசிக்கில் இருந்து எல்லாமே லேர்ன் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்களே சர்வீஸாக செய்து என்னை விட லேர்ன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அதால் எனக்கு அதை நான் பார்க்க எனக்கு இவங்க சொல்கிறதெல்லாம் பெரிய ஒரு கதையாகவே எனக்கு தெரிகிறதில்ல. அப்போ நான் அதை கண்டுக்கிறதே இல்லை. அப்போ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இன்னும் ஆக்கள் என்ன இப்போ நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேனான்னு எனக்கு தெரியும். என்னோட இருந்து இன்னொருத்தங்கள் எனக்கு முன்னேறிக்க எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு இன்னும் என்ன ஆசைண்டா, இன்னும் எனக்குள்ள இருக்கிறார்களும் என்ன மாதிரியே வரணும். நிச்சயமாக நீங்க சொன்னது போல இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்பது வந்து இந்த துறையில வந்து கட்டாயமா முக்கியமான ஒரு விடயமா சொல்லப்படுது. ஏனென்றால் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி ட்ரைப் பண்ணி தாங்க. இப்போ வந்து நாளுக்கு நாள் வந்து நிறைய அப்டேட்ஸ் மாறிட்டு இருக்கு. சாரி ட்ரைப்பிங்லையும் புது வகையான விடயங்கள் வந்து வந்துட்டு இருக்கு. ஒரு ஆக்ட்ரஸ் வந்து இந்த மாதிரி சாரி ட்ரைப் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு இது போல வேணும். சில பேர் வந்து கஸ்டமர் வரும்போது பிரைடல் துறைன்னு வரும்போது அதுக்கு நிறைய பேர் செலவழித்து அதை பற்றி செய்ய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதையும் தாண்டி ஒரு நார்மல் ஃபங்க்ஷனுக்கு போகும்போதும் புது வகையான விஷயங்கள் ட்ரைப்பிங்க்கு வருவாங்க. எப்படி அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்க? எந்த மாதிரி விஷயங்களை நாடி அதிகமாக வராங்க? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்ததால தான் நான் 4 வருஷமாக இந்த ஜேர்னியில் இருக்கிறேன். என்னென்னா சில பேர் இப்போ ஃபோட்டோஸை கொண்டு வருவாங்க, தங்களுக்கு இதே மாதிரி ரேப் பண்ணி விடுங்க. இப்போ கேர்ள்ஸில் ஒரு குணம் இருக்குது என்னென்னா, தாங்கள் இப்போ ஒன்று பார்த்தோம்னா அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு யோசிப்பாங்க. அப்படி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் கொண்டு வருவாங்க. அப்போ நாங்கள் அதே மாதிரியே செய்கிறது. இன்னொன்று சாரி ப்ளீட்டிங்கில் என்ன இருக்குன்னா, இப்போ நாங்கள் ஒரு காசு நாங்கள் உங்கள்கிட்ட வாங்குறோம்ன்றதுக்காக இப்போ ஒரு 10 சாரி தாராங்க. 10 சாரியில் ஒரு 5 சாரியை சும்மா செய்து கொடுப்போம், அடுத்த 5 சாரியை நீட்டாக செய்வோம். என்ன செய்வாங்க, எப்படியும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் பண்ணாலும் இருக்கும். அப்போ நான் என்னில் ஒரு குணம் இருக்குது என்னென்னா, ஒரு சாரி ஒருத்தவங்க தந்தாலும் அதை நான் நீட்டாக செய்து கொடுக்கணும். ஏன்னா நான் எவ்வளோ நீட்டாக செய்து கொடுக்குறேனோ அப்போ தான் நான் அதை பார்த்துட்டு இன்னொருத்தவங்க வருவாங்கண்டு. நான் எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிற ஒரு ஒன்று என்னென்னா, நாங்கள் எப்போவுமே காசு எதிர்பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நாங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் காசு. இப்போ நானும் இந்த சர்வீஸாக செய்கிறேன். இப்போ ஸ்டார்ட்டில் பழகி இருக்கிறேன்னு வைங்க. இப்போ நிறைய காலமாக இன்னொருத்தங்களும் செய்கிறாங்கன்னா இப்போ யார்கிட்ட கொண்டு கொடுப்பாங்க, அவங்கள்ட்ட தான் கொண்டு கொடுப்பாங்க. நாங்கள் இப்போ எவ்வளோ ஃபஸ்ட்டு நாங்கள் காசை எதிர்பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நாங்கள் குறையத்தான் காசு எடுப்போம். காசு எடுத்துட்டு நாங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக செய்கிறோம்னு இருக்குது, எவ்வளோ பெர்ஃபெக்டாக செய்து போட்டு நாங்கள் எவ்வளோத்தை கேட்டாலும் அவங்க தருவாங்க. அப்படி ஒரு இதை வச்சு தான் நான் இப்போ வரைக்கும் அப்படியே போய்கொண்டே இருக்கிறேன். அதுதான் அந்த பெர்ஃபெக்ஷன் என்பது தான் இந்த பிஸ்னஸ் துறையில் பயணிக்கிறவங்களுக்கு கட்டாயமாக தேவை. முக்கியமாக பொறுமை என்பதும் கட்டாயமாக தேவை. பொறுமை இருந்தால் மட்டும்தான் நீடித்த காலம் வந்து எதுலையும் உழைக்க முடியும். அதே போல தான் இந்த டிரைப்பிங் துறையிலும். அதையும் தாண்டி இந்த டிரைப்பிங் துறையில் இலங்கைக்கான வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது? இலங்கையில் இந்த டிரைப்பிங் துறைக்கான வளர்ச்சி அதிகரிக்கப்பட்டு கொண்டு வருதா, இல்லாட்டி அந்த பிரைடல் துறையிலே வந்து இதன் மூலமாக ஒரு அங்கீகாரம் கிடைக்குதா? இல்லை, இப்போ இதுலேயே இந்த ஃபீல்டுலேயே நிறைய பேர் வராங்கன்னு தான் சொல்ல இயலும். இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் இப்போ ஸ்ரீலங்காலேயே இருக்கிறாங்க. முதல் தான் இது பிரைடலுக்குள்ளே இருந்தது. இப்போ ரேப்பிஸ்டாகவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 பேருக்கிட்ட ஜெஃப்னால இருக்கிறாங்க. அப்படியே ஸ்ரீலங்காலெல்லாம் இப்போ
என்ன சொல்கிறது, மேக்கப் ஒரு ஃபீல்டை விட இதை விரும்பி வரவங்க நிறைய. இப்போ ஒர்க் ஷாப்பில் வரவங்களையும் நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்போம், உங்களுக்கு பேசிக் தெரியுமா தெரியாதா, இதை எத்தனை பேர் நீங்கள் உங்களோட சேவையை பழகுறீங்க, எவ்வளோ நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் சர்வீஸை செய்கிறது பழகுறீங்கன்னா அதில் வந்திருக்கிறவங்களில் 90% தாங்கள் சர்வீஸாக தான் செய்கிறது பழகுறோம்னு சொல்லுவாங்க. அப்படி இதை சர்வீஸாக செய்கிறத விரும்பி வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது என்னை பொறுத்தவரையில் இன்னும் கொஞ்ச காலத்தில் இது இன்னும் மேலே மேலே போயிடும்னு தான் சொல்லுவேன். இந்தியா மாதிரி இங்கேயும் வந்துடும். நிச்சயமாக நாங்கள் பார்க்கக்கூடியதான் இருக்கு. நிறைய டிரேப்பிங் துறையிலையும் வந்து அங்கே பிரசித்தி பெற்ற ஒரு நாடாக காணப்படுது. அதே போல இலங்கையும் தற்போது வளர்ந்து கொண்டு வருகிறது. நிச்சயமாக அதுவும் முக்கியமாக வந்து இந்த துறையில் பயணிக்கும் போது முக்கியமாக கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்பது ஒரு விருதாக கிடைக்கப்பெறுகிறது. அதையும் தாண்டி இந்த டிரேப்பிங் துறைக்கு உங்களுக்காக கிடைக்கப்பெற்ற விருதுகளை பற்றி எங்களுக்கு சொல்றீங்களா? நான் இதில் சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் செய்தேன். நான் அதில் 51 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க சார் ரேப்பிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் ஃபர்ஸ்ட்டாக 5 நிமிஷத்துலேயே சார் ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி அதை பாக்ஸ் போர்டிங் செய்து முடிச்சிருக்கிறேன். நிச்சயமாக அடுத்ததாக ஒரு அழகான கேள்வி அப்படின்னு பார்த்தோமா இருந்தா, இந்த துறையை வந்து முழு நேரமா எடுத்து செய்யறதுக்கும் முக்கியமாக பெண்கள் அப்படின்னு வரும்போது பெண்களுக்கான வாழ்க்கை மட்டம் திருமணத்துக்கு பிறகு வேறுன்ற மாதிரி தான் இருக்குது. கணவர்களுடைய அந்த கணவருடைய குடும்பங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கான பயணமும் வந்து அதிகரித்து கொண்டு போகும். இருந்தாலுமே கூட ஒரு பெண் என்றால் வந்து இன்றைய காலகட்டங்களில் ஒரு வேலை பண்ணாலே பத்தாது. ஒரு குடும்பம் அப்படின்னு வரும்போது கணவனும் மனைவியும் வேலை பண்ணினா மட்டும்தான் அந்த குடும்பத்தை வந்து அழகாக ரன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே போல் ஒரு பெண் என்றவளும் தனக்கு தேவையான ஒரு விடயங்களை பூர்த்தி செய்யறதுக்கு தனக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்குறது கூட தான் சம்பாதிக்க வேண்டும் என்பது தான் இப்போ எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனப்பாங்க காணப்படுகிறது. அதே போல் இந்த துறை ஒரு முழு நேர பயணமாக எடுத்துகிட்டு போகலாமா, ஃபுல் டைமாக செஞ்சுட்டு போகலாமா? பெண்கள் இது துறைக்கு எப்படி ஆர்வம் காட்டிட்டு வராங்க இப்போதைக்கு? அதிகளவான கேர்ள்ஸ் இந்த ஃபீல்டுக்கு வாரதுக்கு காரணமே அதான். சில கேர்ள்ஸுக்கு பிள்ளைகள் இருக்கும், அவையில் வீட்டை விட்டு வெளியில் போய் வேலை செய்ய இல்லாத ஒரு நிலைமை இருக்கும். சில பேருக்கு என்ன சொல்கிறது, வீட்டில் வெளியில் விட மாட்டாங்க, அப்படியான கேர்ள்ஸ் இருப்பாங்க. அப்படியான கேர்ள்ஸுக்கு இதே நாங்கள் வீட்டிலேருந்தே வெளியில் செய்ய போகாமல் பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு செய்யணுன்றதுக்காகவே வர கேர்ள்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு ஒரு முதலீடுமே தேவையில்லை. அதை விட இப்போ நாங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் நாங்கள் இதாக இருந்தோம்னா அதுலேயே நாங்கள் வீடியோஸ் போட்டுக்கொண்டு கேட்க வீட்டுக்கு ஆர்டர்ஸ் வரும். இப்போ நானெல்லாம் ஆன்லைனில் செய்து கொண்டு வரேன். அதேமாதிரி நான் இப்போ ஷாப்பாக செய்யலை, வீட்டில் அதை செய்து கொண்டு வரேன். செய்து கொண்டு வரைக்கும் எனக்கு இப்போ ஒரு நாளில் ஒரு 20 சாரினாலும் எனக்கு வந்தே தீரும். அப்போ அதால் இப்போ நான் வெளியில் போய் தான் வேலை செய்யணும் அப்படி ஒரு நிலைமையும் இல்லை. இப்போ சில கேர்ள்ஸுக்கு என்னென்னா இப்போ கணவன் இல்லாமல் இருக்கும். அப்படியானவங்களுக்கு இப்போ சொல்லப்போனால் சில பேருக்கு இப்போ நிறைய கேர்ள்ஸுக்கு தேவையே ஒன்று முதலீடு தேவையாக இருக்கும். சில பேருக்கு வெளியில் போய் வேலை செய்ய இயலாத ஒரு நிலைமை இருக்கும். அப்படியான கேர்ள்ஸுக்கு இதை ஒரு வீட்டில் இருந்தே ஒரு வேலையாக செய்ய இயலும். சில பேருக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கும். இப்போ என்னட்ட பழகுறேன்டா நான் கூடுதலாக என் கிளாஸில் ஒரு இது இருக்குது என்னென்னா, இப்போ கணவன் இழந்தாக்கள் அதேமாதிரி கஷ்டப்பட்டாக்களுக்கு நான் ஃப்ரீயாக தான் என் கிளாஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் அப்படி இருந்தும் சில பேர் தங்களோட காசு தான் பழகி கொடுத்து வரணுமெண்டு யோசிப்பாங்க. சில பேருக்கு காசு கட்டினா தான் அந்த அருமை புரியும். ஃப்ரீ தானேன்ட்டு சும்மா போய் இருக்கிறாங்களும் இருக்குது. நான் என்னோட வர கிளாஸில் வர எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்று தான், சாரி ப்ளீட்டிங்கண்டு மட்டும் யோசிச்சுட்டாங்க. நான் சாரி ப்ளீட்டிங்கன்ற ஒரு இதை வச்சு தான் இவ்வளோத்து வளர்ந்துருக்குன்ற காரணமே அந்த துறை தான். அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் இதை வச்சே இந்த ஒர்க் ஷாப்புக்கு பே பண்ணி வந்து அதை ஒரு சர்வீஸாக செய்து அடுத்த ஒர்க் ஷாப்புக்கு வேறு இன்னொரு துறையில் போனாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேருக்கு இப்போ கணவன் இல்லாமல் அப்படியானவங்களுக்கு பிறகு நாங்கள் இப்படி தங்களோட பிள்ளைகளை வளர்க்க போகிறோம், என்ன தொழில் செய்யலாம் அப்படி ஒரு நிலைமை இருக்கும். சில பேர் கேள்வி இருக்கும், சில பேர் கேள்வி இருக்காதானே. அப்படியான கேர்ள்ஸுக்கெல்லாம் இதை ஒரு வீட்டில் இருந்து ஒரு தொழிலாக செய்யக்கூடிய ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த துறைன்றது ஒரு சரியான ஒரு சொல்லலாம். நிச்சயமாக அதே போல தான் பெண்கள் அப்படின்னு வரும்போது பெண்கள் வந்து ஆணுக்கு நிகராக இன்று நிறைய விடயங்களை செய்து சாதித்து கொண்டு வராங்க. அதுக்கு மத்தியில் இந்த சாரி டிரைப்பிங் என்ற துறையின் மூலமாகவும் ஒரு முழு நேர வேலையாகவே இதை எடுத்து செய்து கொள்ள முடியும் என்றதையும் சொல்லிக் கொண்டீங்க. அதே போல் இந்த டிரைப்பிங் துறையில் அடுத்ததாக நீங்கள் என்னென்ன செய்யறீங்க, ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வேணுது? ஃப்யூச்சரில் கொழும்பில் நாங்கள் ஒரு ஒர்க் ஷாப் செய்ய போகிறோம். அது இந்த 7ஆம் மாதம் 27ஆம் தேதி கொழும்பில் செய்ய போகிறோம். அதே மாதிரி மட்டக்களப்பிலையும் செய்ய போகிறோம். நிச்சயமாக நிகழ்ச்சியில் நிறைவாக வந்து இந்த பெண்களுக்கும் சரி இந்த துறை சார்ந்து வர இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எப்போவுமே கேர்ள்ஸ்ன்றவங்க ஒரு நாளும் இன்னொருத்தங்களில் தங்கி இருக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரையில் அப்படித்தான். இப்போ எங்களுக்கு நிறைய தேவை இருக்கும், அதை நாங்கள் அவங்கள்ட்ட போய் எனக்கு அதுக்கு காசு வேணும் இதுக்கு காசு வேணுமெண்டு இருக்குது. இப்போ எனக்கு தெரியும், எங்களோட அம்மா
கஷ்டமுண்டு. எனக்கு அவாட்ட போய் காசு ஒரே கேட்கவே எனக்கு கவலையாக இருக்கும். அப்படி அப்படி இருக்கிற அப்படி இருக்கிறதே முடியும். சில பேருக்கு வசதியாக இருப்பாங்க. இப்போ என்ன மாதிரி கேர்ள்ஸுக்கெல்லாம் இப்போ நான் இப்போ அம்மா தர்றேன்னு தருவா. எனக்கு ஆற்ற உதவியும் இல்லாமல் நானாக என் சொந்த காலில் நிற்கணும்னு தான் ஆசை. அதேமாரி தான் எல்லா கேர்ள்ஸுமே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் லைஃப்பில். அதெல்லாம் செய்கிறதுக்கு நீங்களும் ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு இல்லை, உங்களுக்கு எந்த ஃபீல்டு விருப்பமோ அதில் ஒரு முன்னோக்கி வந்தால் தான் உங்களோட லைஃப் எப்போவுமே நல்லா இருக்கும். ஒருத்தவங்களை நம்பி இருந்தீங்களா ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு சொல்ல இயலாது. இப்போ நான் அம்மாவை நம்பி இருந்தேன், இந்த லைஃப் லாங் அம்மா இருப்பாவோ எனக்கு தெரியாது. இப்போ நான் இப்போ அவங்க எனக்கு அது வாங்கி தருவாங்க இது வாங்கி தருவாங்கன்றா இப்போ எந்த இதுவும் இப்போ உயிருன்றதையும் ஒரு நிச்சயம் இல்லாத ஒன்றுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ என்னை பொறுத்தவரையிலே நான் நான் உழைச்சி எனக்கு தேவையானதெல்லாம் செய்து வாழணும், அவ்வளவுதான். நிச்சயமாக அழகா சொல்லியிருந்தீங்க. அதாவது பெண்கள் மட்டுமே கிடையாது, ஆண்களும் போலதான். அதாவது எந்த துறை எடுத்தாலும் எந்த துறையிலும் சாதிக்க முடியும். அதையும் தாண்டி உங்களுக்கு தடைகள் பிரச்சனைகள் என்று வரும் பொழுது அந்த தடைகளை ஒரு நல்ல ஒரு விடயமாக ஏற்றுக்கொண்டு அந்த தடையின் மூலமாக பல விடயங்களை கற்றுக்கொண்டு சரியான நேர்வழிப்பாதைக்கு செல்வீங்களா தான் நீங்க ஒரு இலட்சியத்துக்கு ஒரு அழகான வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும். அதுக்கு உதாரணமாக கலிஸ்டா அவர்களும் இருக்கிறார்கள். அதே போல இன்றைய நாள் ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் வேலையாக இந்த சாரி டிரேப்பிங் சம்பந்தப்பட்ட நிறைய விடயங்கள் எங்களுக்காக அழகா நேர்த்தியா சொல்லியிருந்தீங்க. இன்றைய நாள் வருகை தந்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள். என்னை அழைச்சு இப்படி எந்த ஃபீல்டையும் இப்படி மேலே கொண்டு செல்றதுக்கு எனக்கு இதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். அதுக்காகத்தான் நான் முள்ளிவாய்க்காலேருந்து வந்தது காரணமே அதான். இப்படி நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க தானே முன்னுக்கு வரையிலாமல். இப்போ சோசியல் மீடியாவிலேயே வரையில்லாத கேர்ள்ஸ், அப்படியான கேர்ள்ஸும் என்னை பொறுத்தவரையில் முன்னுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஃபீல்டெல்லாம் மேலே வரணும்னு தான் ஆசை. எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்கு ஆதவன் டிவிக்கு நன்றி.